வணக்கம். ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி நடிகராக வருது, ஒரு நடிகர் பின்னாடி தயாரிப்பாளராக வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன் ஒரு நடிகர் பின்னாடி டைரக்ட் பண்ணுறதோ, ஏன் ஒரு டைரக்டர் பின்னாடி நடிகராக வருது அப்படின்னு பார்க்குறோம். டைரக்டர் மணிவண்ணன் சார்லாம் பின்னாடி நடிகராக ஜொலிச்சதெல்லாம் தெரியும். மனோபாலாலாம் பின்னாடி நடிகராக கலக்கினதெல்லாமே தெரியும். இதே போல் ஒருத்தர் தமிழ் சினிமாவில் விநியோகஸ்தராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார அப்படியே இருந்து அப்புறமா படம் தயாரிக்கிறாரு. படம் தயாரித்தவர் ஒரு கட்டத்தில் அந்த கதையினுடைய நாயகனாவே அவர் நடிக்கிறாரு. அந்த முதல் படமே மிகப்பெரிய வெள்ளி விழா படமா, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமா அமையுது அப்படின்னாக்க அது இன்னமும் நம்ம மனசுல இருக்குது. அப்படின்னாக்க அது என்ன படமா இருக்கும்? ஒரு விநியோகஸ்தர், அடுத்து தயாரிப்பாளர், அடுத்து நடிகர் அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்த நம்ம மனசுல இருக்கிற என் ராசாவின் மனசுல அப்படிங்கிற படத்தை இன்னி வரைக்கும் யாரால மறக்க முடியும்? 1991 வருஷத்துல ஒரு சித்திரை மாத பிறப்புல தமிழ் புத்தாண்டுல வந்த படம் தான் என் ராசாவின் மனசுல. பொதுவாகவே ராஜ்கிரண் அவர் தான் இந்த கதையில நாயகன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ராஜ்கிரண் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அதற்கு அர்த்தமாக தயாரிப்பாளராக உயர்ந்து ரெட் சன் ஆர்ட் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற பேனரில் பல படங்களை தயாரித்தவர். ஒரு கட்டத்தில் ரெட் சன் ஆர்ட் கிரியேஷன்ஸில் என் ராசாவின் மனசில் படம் எடுக்கிறாரு. கதையோட ராசாவா, கதையோட நாயகனா நடிக்கிறாரு திரு ராஜ்கிரண் சார். இந்த ராஜ்கிரண் சாருடைய பொதுவாகவே அவருடைய படங்கள்ல ராசா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். அதே போல அந்த எந்த படம் யார் ஹீரோவா நடித்தாலும் சரி, அந்த பட போஸ்டர்ல கண்டிப்பா ராகதேவன் இளையராஜா அப்படின்னு இளையராஜாவுடைய போட்டோவை மேல வைக்கிற வழக்கத்தையும் அவர் வச்சுக்கிட்டே இருந்தார். இளையராஜா பேல அவ்வளவு ஒரு அன்பும் அளப்பரிய பக்தியும் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அது மிகையே இல்லை. தவிர ராஜ்கிரண் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கறதுக்கு தான் அப்படி கரடு முரடான ஆளா தெரிவாரே ஒழிய, ஆனா ரொம்ப அன்புள்ளம் கொண்டவர், ஆன்மீகத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இன்ஃபேக்ட் அந்த ஆன்மீகத்தின் கொண்ட ஈடுபாடு தான் ராஜ்கிரண் சாருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு அன்பையும், எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாருக்கும் அவருக்குமான ஒரு அன்பையும் பண்பையும் மரியாதையும் பிணைப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனா என் வாழ்க்கையில எனக்கு குருநாதர் பாலகுமாரன் சார் அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் சார் அவர்கள் பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறதையும் பார்க்கலாம். சரி, என் ராசாவின் மனசில அப்படிங்கிற படம் தான் முக்கியமான படம். அந்த 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 வருஷத்திலேயே வந்த மிக முக்கியமான படம் அப்படின்னே நாம சொல்லணும். இயக்குனர் கஸ்தூரி ராஜா, டைரக்டர் விசு சார்கிட்ட உதவியாளராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி கஸ்தூரி ராஜாவாக வந்து ஜெயித்த படம், ஜொலித்த படம் தான் என் ராசாவின் மனசில. மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து அசால்ட்டா அமைதியா இருக்கிற கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் அட்டகாசமான ஒரு அமைப்பை கொடுத்தது தான் இந்த என் ராசாவின் மனசில. வழக்கம் போல இளையராஜா அவர்களுடைய பங்கு இந்த படத்துல. இன்னொரு சிறப்பம்சம், நடிகர் வைகை புயல் வடிவேலு. யாருக்கு தான் பிடிக்காது? அந்த வைகை புயல் வடிவேலுவை அறிமுகப்படுத்தியவர் ராஜ்கிரண் சார். அந்த படம் தான் என் ராசாவின் மனசில. அறிமுகம் பட்டியல்ல வடிவேலு பேரும் இடம்பெற்றிருக்கும். இந்த வீடியோவை என் ராசாவின் மனசில படத்தினுடைய கதையை சொல்லுவதற்கு முன்னாடி முழுசா இந்த வீடியோவை பார்த்த பிற்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் இந்த ராசாவின் மனசிலே பார்த்த அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். திருச்சியில ரம்பா ஊர்வசி அப்படின்னு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட 2 தியேட்டர் இருக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ்ல. ரம்பாவிலையும் ஊர்வசிலையுமா சின்னத்தம்பியும் ரிலீஸ் ஆகுது, என் ராசாவின் மனசிலையும் ரிலீஸ் ஆகுது. சின்னத்தம்பியும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள், தினசரி 4 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல். என் ராசாவின் மனசிலே படமும் தினசரி 4 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல். படம் பார்க்கறதுக்கு வந்துட்டு திரும்பி போனவங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு 10 ஷோவே போடலாம், அந்த அளவுக்கு கூட்டம். என் ராசாவின் மனசில படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, இந்த படத்தினுடைய திரைக்கதை பாராட்டுக்குரிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். திரைக்கதை அவ்வளவு அற்புதமா எழுதப்பட்டிருக்கும். சாரதா பிரீதா அப்படிங்கிற நடிகை அறிமுகமான படமும் இந்த படம் தான். அந்த படம் சாரதா பிரீதா கையில குழந்தைய வச்சுட்டு வருவாங்க, வீட்டுக்குள்ளார போவாங்க, வீட்டுக்குள்ளார போய் குழந்தைய திண்ணையில வைப்பாங்க, ஒரு துணியை விரிப்பாங்க, குழந்தைய வைப்பாங்க. அதுக்கப்புறமா புட்டி பால் எடுத்துட்டு பாலை ஊற்றுவாங்க. புட்டி பாலை அந்த குழந்தைக்கு ஊற்றிட்டு பக்கத்திலே படுத்துக்கும் போதே அந்த குழந்தை
அந்த அவங்க சாரதா பிரீதாவுடைய குழந்தை இல்லைங்கிறத அந்த இடத்துல சூசகமாக டைரக்டர் உணர்த்திடுவார். இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக ஃப்ளாஷ்பேக் விரிய ஆரம்பிக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் சாரதா பிரீதா அவங்க அக்கா மீனா அந்த குடும்பம் அப்படிங்கிறத காமிப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீவித்யா, அந்த ஸ்ரீவித்யா ஒரு வளர்ப்பு மகனை போல வளர்க்கிற ராஜகிரண், மாயாண்டி அப்படிங்கிற அந்த கேரக்டரு, சோலையம்மா அப்படிங்கிற கேரக்டர். தமிழ் சினிமாவில் சில படங்களுடைய கதாபாத்திரங்களை நம்மளால மறக்கவே முடியாது. சப்பானி மறக்க முடியாது, சிந்து பைரவி, அந்த சிந்து பைரவி, ஜேகேபி மறக்க முடியாது. இதே போல ஒவ்வொரு பல படங்கள் இருக்கு. இந்த படங்கள்லாம் நம்மளால அந்த கேரக்டர் பேரை நம்மளால மறக்க முடியாது. அதே போல இந்த படத்தினுடைய என் ராசாவின் மனசிலே படத்தினுடைய சோலையம்மாவையும் மாயாண்டியையும் நம்மளால மறக்கவே முடியாது. மாயாண்டிக்கு தான் சோலையம்மா, சோலையம்மாவுக்கு தான் மாயாண்டி அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசுல இருந்தே. மாயாண்டி மேல, மாயாண்டிக்கும் சோலையம்மா மேல அப்படி ஒரு காதல் இருக்கும். ஆனா அதே சமயத்துல மாயாண்டியினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும். அவர் எந்திரிச்ச உடனே வேப்பங்குச்சியை உடச்சி பல்ல தேய்ச்சிட்டு வர்றதுன்னு, அந்த பல்ல தேய்க்கும் போது ரெடியாக ஒருத்தர் சாராய பாட்டில் வச்சுட்டு இருக்கிறதுன்னு, அந்த சாராயத்தை குடிச்சு வாய்க்கோ புளிச்சு வேப்பங்குச்சிக்கு பல் தேய்க்கிறதுக்கு சாராயத்தை பயன்படுத்துறதுன்னு, அப்படி போட்டு இட்லியை அப்படி போட்டு சாப்பிட்றதுன்னுட்டு அவர் ட்ரௌசருங்க தெரிய நடக்கிற ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அது புதுசு தான். அவ்வளவு ஒரு முரட்டுத்தனமான ஒரு கிராமத்து மனுஷன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா ஒருத்தர் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாடுறாக்க அது திரு ராஜகிரண் சார் தான். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரம், ஒரு முரட்டுத்தனம், ஒரு ஆளுமை அப்படி பக்காவா அந்த கேரக்டருக்கு பொருந்தி இருக்கும். இந்த படத்தினுடைய டைட்டில்லையே ராஜகிரண் சாருடைய குரல்ல கஸ்தூரி ராஜா எழுதின கதையை பத்தின ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பாரு. தேனி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல பாசத்தை காட்டுவதற்கு தெரியாத, அன்பை வெளிப்படுத்துவதற்கு தெரியாத மாயாண்டியும் அவனுடைய மனைவியும் வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் அவர்களுக்குள் ஏற்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவும் தான் இந்த படத்தினுடைய கதை. அந்த இந்த மாயாண்டிக்கும் சோலையம்மாவுக்கும் மட்டுமல்ல, இங்க நாட்டில் இருக்கிற மாயாண்டிகளுக்கும் சோலையம்மாக்களுக்கும் இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் படமே ஆரம்பிக்கும். கஸ்தூரி ராஜா அவர்கள் டயலாக்லேருந்து எல்லாமே பிரமாதப்படுத்திப்பார். இப்படிப்பட்ட ஒரு கதையில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பெருந்தனக்காரர், அவர் தான் படத்துக்கு வில்லன். அவருடைய பையன் ஒரு அரலூசு மாதிரி ஒரு அப்பாவித்தனமா இருக்கிறவரு. அவரு சாரதா பிரீதா பின்னாடியே சுத்திட்டு இருப்பார். இங்கே என்னடானாக்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நினைப்போடையே இவர் இருப்பார். ஊர்ல ஏதாவது பஞ்சாயத்துனாக்கா அடிச்சு உதைக்கிறதா இருக்கட்டும், அடிச்சு உதவச்சவன் வீட்டுக்கே போய் நெஞ்செலும்பு வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அவனுக்கு உடம்ப தேத்து அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அடிக்கவும் செய்வாரு, மிரட்டவும் செய்வாரு, உதைக்கவும் செய்வாரு, அன்பையும் கொடுப்பாரு, செலவுக்கு பணமும் கொடுப்பாரு. அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் ராஜ்கிரண். ராஜ்கிரனுடைய அந்த மாட்டு வண்டியும் அந்த சத்தமும் அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும். நான் ஏற்கனவே சின்னத்தம்பி படத்துக்கு சொன்னது போல அந்த படத்திலேயா இருக்கட்டும், இந்த படத்திலேயா இருக்கட்டும், குயில் நிஜமாவே கூவுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல சின்னத்தம்பிக்கு சொன்னேன், அதே போலதான் ஒரு மியூசிக்கல்ஸ் கடையில என் ராசாவின் மனசுல பாட்டு ஓடுது, அந்த பாட்டு கேட்கிறேன், குயில் சத்தமே கேட்ட மாதிரி அப்படியே பிரமிச்சு மனசுடைய அடி ஆழத்துல போய் அந்த இசை ஊடுருவி என்னமோ செய்யுது, உயிரை போட்டு பேசையுது. அதுதான் குயில் பாட்டு வந்ததுன்னு இளமானே அப்படி கொன்னுடுவார் அந்த இசையில. அதை இளையராஜா சாரை பத்தி அப்புறமா பேசலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறது, இவனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு சமயத்துல வேற வழியே இல்லாம கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. அதுக்காகவே சோலையம்மா வந்து குடியேறணுங்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு பணங்காசெல்லாம் சேர்த்து ஒரு பிரமாதமா ஒரு வீட்டை, நல்ல வீட்டை கட்டி வச்சிருப்பாரு ராஜ்கிரண் மாயாண்டி. அதுக்கப்புறமா பார்த்தா திருமணம் நடக்கும். ஆனா இவர் அடிக்கிறதையும் உதைக்கிறதையும் பார்த்துக்கிட்டு மிரண்டு போயிடுவாங்க மீனா அந்த கேரக்டர். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என் ராசாவின் மனசுல ராஜ்கிரண் சார்
டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து தயாரிப்பாளராக இருந்து எப்படி இந்த படத்தில் ஹீரோவானாரோ, கஸ்தூரி ராஜா அவர்கள் எப்படி அட்டகாசமான டைரக்டர்னு இந்த இடத்துல பேர் எடுத்தாரோ, சாரதா பிரீதா அப்படிங்கிற ஒரு நடிகை எப்படி இந்த படத்தின் மூலமா அறிமுகமானாங்களோ, நம்ம வைகை புயல் வடிவேலு எப்படி இந்த படத்துல அறிமுகமானாங்களோ, அதே போல குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கிய மீனா அவர்கள் முதலாக கதாநாயகியாக நடித்த படம் இந்த படம் தான். இளம் வயது பெண்ணாக நடித்த, டீனேஜ் பெண்ணாக நடித்த இந்த படம் மீனாவுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான படம். சமீபத்தில் கூட மீனாவுக்கு 40வது ஆண்டு கொண்டாடினாங்க இல்லையா, அதற்கெல்லாம் அச்சாரம் போடுகிற விதமாக அஸ்திவாரம் இட்ட படம் என் ராசாவின் மனசிலே. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே மீனா வந்து எவ்வளவு பயந்த சுவாபம் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அங்க ஒரு ஆத்துல எல்லாரும் சாரதா பிரீதாவிலேருந்து எல்லாருமே குளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அங்க எல்லாரும் விளையாடிட்டு ஜாலியா குளிச்சுட்டு இருப்பாங்க. மீனா மட்டும் கப் எடுத்துட்டு போய் படியிலேயே உட்காந்து அங்கேருந்து குளத்துல இருந்து தண்ணி எடுத்து குளிப்பாங்க. என்னடி இவ இப்படி செய்யறா அப்படின்னாக்கா, அவளுக்கு தவக்கலைனாக்கா பயண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேல ஒரு பொண்ணு பின்னாடியே வந்து மீனா மேல தவளையை போட, அப்படியே தவக்கலையை போட்ட உடனே அவங்க அப்படியே ஆத்துக்குள்ளார விழுந்துருவாங்க. சாரதா பிரீதா கோச்சிட்டு எல்லாரையும் சத்தம் போட்டு திட்டுவாங்க. அப்படிங்கிற ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இது மாதிரி அதாவது அவ்வளவு பயந்த சுவாபம் உள்ளவங்க, முரட்டுத்தனமான ராஜகிரண் கூட கல்யாணம் பண்றதுக்கு அவங்க பயப்படுவாங்க. ஒருத்தரை விட்டு வெளுன்னு வெளுக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேற வழியே இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கல்யாணம் ஆயிடும். ஆனா கல்யாணத்தன்னைக்கு ஃபுல் போதையில ராஜகிரண் யதார்த்தமா அப்படி வர, யதார்த்தமா என்ன யதார்த்தமா, அவர் எப்போதும் குடியோட தான் இருப்பார் படத்துல. அப்படியே வர அதை பார்த்து அவங்க மிரண்டு போயிடுவாங்க. அப்ப அந்த சாராய நெடி தாங்க முடியாம மீனா வாந்தி எடுப்பாங்க. அப்படி வாந்தி எடுக்கும்போது ராஜகிரனுடைய முகத்துல வாந்தி எடுத்துருவாங்க. கோபப்பட்ட ராஜகிரண் மீனாவை அடிச்சுடுவார். ஏற்கனவே பயந்து நடிக்கிட்டு இருக்கிற மீனா இப்படி ஒரு அடியை வாங்கினாக்க இன்னும் கலவரம் ஆயிடுவாங்க இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த குடும்பம், அந்த தாம்பத்தியம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா எய்த்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை துணைக்கு கூட்டிட்டு வந்து, பாப்பா பாப்பா நீ என் கூட இருப்பாப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் ராஜகிரண் ஒரு கட்டத்துல கவனிச்சுட்டே தான் வருவாரு. நம்மளை விட்டு இவ விலகிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரு ஒரு போதையில காமம் தலைக்கேற கண்ணை மறைக்க மனைவியையே கற்பழிக்கிற அந்த காட்சியும் படத்துல இருக்கும். மனைவியே ரேப் செய்யற ஒரு கேரக்டர். ஏன்னா மனைவி வரல, முரட்டுத்தனம் காட்டுறா, பிடிவாதம் காட்டுறா, புறந்தல்றா, தள்ளி போறா அப்படிங்கிறதுக்காக போதையில வந்து மனைவியையே அவர் இப்படி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும். அடுத்த நாள் நான் இவர் கூட இருக்க மாட்டேன், நான் என்னை விட்டுருங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறமா அவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் கேட்டு என்னப்பா இது மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் மீனா கர்ப்பம் ஆயிடுவாங்க. கர்ப்பமான மீனா திரும்ப எப்போதும் போலவே இவர்கிட்ட விலகியே தான் இருப்பாங்க. அவரும் இவ இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சிட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில் அவங்க வந்து பிரசவத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மீனாவோட அப்பா அம்மா வந்து கேட்க, சோலையம்மா உன் துணிமணி எடுத்துக்க, பணம் அங்கே இருக்கிறதுல எவ்வளோ வேணுமோ பணத்தெல்லாம் எடுத்துக்க, நகை நட்டு எல்லாத்தையும் எடுத்துக்க, நீ போ, ஆனால் திரும்பி வராத அப்படின்னு சொல்லிடுவார். என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, என்னையா இது இப்படி உன் பொண்ணு இப்படி இருக்கிறா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எனக்கு பார்க்க தெரியாதா, எனக்கு பிரசவம் பார்க்க தெரியாதா அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்ல, ஒரு கட்டத்தில் மீனாவுக்கு இவ என் கதி இதுதான், என் வாழ்க்கை இதுதான், போ பேசாம அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அழுவாங்க. ஸ்ரீவித்யா வயசான பாட்டியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து மாயாண்டி எப்படிப்பட்டவன் தெரியுமா, பார்க்கறதுக்கு தாமா அவன் அப்படி, ஆனால் ரொம்ப நல்லவன் அவன், இலகன மனசு உள்ளவன் அவன், கொஞ்சம் கரடு முரடாக தான் தெரியுவான், பேசுவான், ஆனால் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. பாரு இந்த வீட்டை உனக்காக அப்படி பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான், அவன் மேலே அவ்வளவு அம்புட்டு ஆசை வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் விலாவரியா ஸ்ரீவித்யா எடுத்து சொல்ல, அதெல்லாம் மீனாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.